6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்குள்ள, இந்த 6ஆம் இடம் அப்படின்றது ஒரு உணரோக சத்ருஸ்தானம். இது சுக்கிரனுக்கு சிறப்பே இல்லாத இடம். அதாவது நோயுள்ள மனைவி இவங்களுக்கு வாய்க்கக்கூடிய விஷயம் இருக்கும். 6ஆம் வீட்டு சுக்கிரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஜாதகரோட உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துரும். இந்த ஜாதகருக்கு வர்ற நோயே பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சுகபோகத்தை அனுபவிச்சதால வந்த நோயா இருக்கும். பாலியல் நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தான் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் நல்ல நிலையில இருக்கக்குள்ள எதிரிகள் இல்லாத நிலையை உருவாக்குவாரு. அதே மாதிரி ஓரளவு பணப்புழக்கம் இவங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு வேலைக்காரர்களும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உணவு முறைகளை சொல்லக்கூடிய இடமும் இந்த 6ஆம் இடம் தான். ஜாதகர் பார்த்தீங்கன்னா, நிறைய உணவுகளை, அதாவது அதிகப்படியா ருசியா எந்த உணவு இருக்கோ அதை சாப்பிட்றது, அதனால ஒரு அஜீரண வியாதி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்க எது ரொம்ப டேஸ்டா இருக்கோ அதை போய் விரும்பி சாப்பிட்டு உடம்புல நோயை வாங்கிக்காதீங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். ஒருவேளை இந்த 6ஆம் இடம் அப்படின்றது மீன ராசியாகவோ, கடக ராசியாகவோ, விருச்சக ராசியாகவோ வரக்குள்ள, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நீர் தத்துவ ராசி 6ஆம் இடமா வரக்குள்ள, இவங்களுக்கு குடிப்பழக்கம் அப்படின்ற விஷயம் இருக்கும். போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஏற்படுத்தும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து திசை நடந்தது அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் உங்களால் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பெண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது.